மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று நம்ம 2020 சந்திச்ச கொரோனாவை போல எல்லாம் வீட்டுல இருந்து கஷ்டப்படுமான்னு நமக்கு தெரியல. இயேசுவை மறுதலிச்சு போகிற வழியில் அநேக பேர் இருக்கிறாங்க. ஜனங்கள் உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. மோசேக்கு அப்புறம் யோசுவா வராரு, யோசுவாக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைவர்களும் வராங்க. 1000 வருட அரசாட்சியை அவங்க தான் செய்ய போறாங்க. இதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் பரிசுத்தம். அநேக காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு எதுவும் பொருள்லாம் எதுவும் இல்லை, தப்பு இல்லையா, அதெல்லாம் பார்க்க முடியாது. உபத்திரவ காலம் வருவதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எனவே இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்னா, இயேசு சொல்றது மாதிரி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அநேக இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை ஏன் ஊழியக்காரங்க போய் செய்யறாங்க, தேவனுடைய ஜனங்கள் ஏன் போய் நிற்கிறாங்க? பரலோக ராஜ்யம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது பிரசங்கம், அவர் ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய முதலாவது பிரசங்கம் என்ன வார்த்தையை பயன்படுத்தி பேசினார் என்பதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு இயேசுடைய முதல் தாகமே, முதல் ஆசையே என்னன்னு பார்த்தோன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக உங்க ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்குறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு பிரதான நோக்கம், 1000 நோக்கம் இருக்குது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இயேசு எதுக்காக வந்தார்னா, பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் தயவு செய்து அதற்காக ஆயத்தமாகுங்க. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் பாவமான வழியில், இயேசுவை மறுதலிச்சு போகிற வழியில் அநேக பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கான இந்த நற்செய்தி, தயவு செய்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதுமா பாஸ்டர்? போதாது. சர்ச்சுக்கு வந்தால் போதுமா? போதாது. ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு ஏதாவது செஞ்சால் போதுமா? போதாது. முதலாவது நீங்கள் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்கள் நீதியையும் தேடணும்னு இயேசு கிறிஸ்து பேசின முதலாவது பிரசங்கமே அதான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா தெரியும். இன்னைக்கு 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 நிலைமையை பார்த்தா தெரியும். இன்னைக்கு உலகத்தில் அநேக பேருக்கு சிலிண்டர் இல்லை, அநேக இடங்களில் இன்னைக்கு பெட்ரோல் இல்லை, அநேக இடத்துல டீசல் இல்லை. ஒருவேளை அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சண்டை போர் தொடருமானால், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம 2020 சந்திச்ச கொரோனாவை போல எல்லாம் வீட்டில இருந்து கஷ்டப்படுமான்னு நமக்கு தெரியல. அதனால இயேசு சொன்ன அந்த முதல் வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பிரசங்கத்தை நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் வரப்போறார் சீக்கிரம். அவர் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லா கொள்ள நோய்கள் வந்து கொண்டிருக்குது, பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்குது, பட்டயத்தினால் அநேக பேர் அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க, அநேக ராஜ்யங்கள் எழும்பி ஒரே பிரச்சனையோடு போய்ங்குது. இதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இதை பார்க்குற சகோதரனே, சகோதரியை, மீண்டுமா இயேசுவிடத்தில் வந்துருங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுமா? இன்னும் பல 1000 வருஷம் போகுமானா எனக்கு தெரிஞ்சு போவாது. ஏன்னா நடந்துருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன மத்தேயுல சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி, அங்கங்கே பார்த்தோன்னா கட்சி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, அநேக பஞ்சங்கள், சாப்பாடு இல்லை, சிலிண்டர் இல்லை, தண்ணி இல்லை, நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இது கடைசி காலம். கிருபையின் காலத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திறந்த வாசல்கள் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. தயவுசெய்து இன்றைக்கே இயேசு இடத்துல வாங்க. காலங்கள் பற்றி பார்க்கும் பொழுது, ஒரு 10 காலங்களாக வேதத்தை நிதானித்த அறிஞர்கள், வேதத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வேதத்தை ஒரு 10 பகுதிகளாக பிரித்து வச்சிருக்கிறான். அதை நம்ம டீல் பண்ணலாம். அப்போ அந்த 10 பகுதியில் முதலாவது காலம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, அதுதான் தூதர்களின் காலம். தூதர்களின் காலத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாக ஒரு காலம் இருந்தது சொல்லப்படுது. அப்போ அந்த காலங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு. தூதர்கள் காலம் முடிஞ்சுதான் பிறகு தேவன் ஆதாமியும் ஏவாளையும் பூமியில உண்டு பண்ணுகிறார். அப்போ ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலத்தை என்ன காலமா அவங்க சொல்றாங்கன்னா, அது ஒரு அறியாமையின் காலம்.
அதாவது தாங்க செய்யறது தவறு அல்லது நம்மளை செய்ய வைக்கிறது யாரு, சர்ப்பம் தானே, பாம்பு தானே அப்படின்னு தவறு செய்யறதுக்கு முன்பதாக பெரிய யோசனை ஒன்றும் இல்லை, உஷாரா இல்லை. அதனால அந்த காலத்தை அறிஞர்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வேத ஆசிரியர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், அது வந்து அறியாமையின் காலமாக பிரிக்கப்படுறாங்க. மூணாவது மனசாட்சியின் காலமா நம்ம அதை பார்க்குறோம். நோவாவுடைய வாழ்ந்த காலத்துல அவங்க இருக்கிற காலம் மனசாட்சியின் காலமா அவங்க பிரிச்சிருக்கிறான். ஏன் அது மனசாட்சியின் காலம்? ஏன்னா அந்த காலத்துல சபை இல்லை, போதகர்கள் இல்லை, பரிசுத்த வேதாகமம் இல்லை, எதுவும் இல்லைனாலும் கூட நோவாவை போல மனுஷங்க ஆண்டவருக்காக பயபக்தியாய் பாவத்துக்கு விலகி பொல்லாங்குக்கு விலகி தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் அவ்வளோ பரிசுத்தமா நடத்தின அந்த காலத்தை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னா, மனசாட்சியின் காலம். ஒரே ஒரு எதுவும் பொருள்லாம் எதுவும் இல்லை, தப்பு இல்லையா அதெல்லாம் பார்க்க முடியாது, யாரிடத்துலையும் ஆலோசனைலாம் கேட்க முடியாது. ஆனால் இது தவறு அப்படின்னு மனசாட்சியின் பிரகாரமாக செயல்பட்ட காலம் தான் நோவாவுடைய காலமாக நம்ம பார்க்கணும். நோவாவுடைய காலத்துக்கு பிறகுதான் மோசே வருகிறார். மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த காலங்கள் என்ன காலம்னு பார்க்கப்படுதுன்னா நியாயப்பிரமாண காலம். ஆண்டவர் இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய்யாத, இப்படி செய், இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒருவேளை இப்படி செஞ்சா நீ வந்து தூரமாக்கப்படுவ, இதெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் பரிசுத்தம்னு அநேக காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக மோசே மூலியமாக அதை கற்பிக்கிறார். எனவே மோசே இருந்த அந்த காலகட்டங்கள் என்ன காலகட்டமா பிரிச்சுக்கலாம்னா நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு பிறகுதான் ஒரு வரிசையா வராங்கல்ல. மோசேக்கு அப்புறம் யோசேப்பு வராரு, மோசேக்கு அப்புறம் யோசுவா வராரு, யோசுவாவுக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைவர்களும் வராங்க, தீர்க்கதரிசிகள் வராங்க. அப்படியா கடைசியில யாருக்கிட்ட அது வந்து முடிக்கிறான்னா இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து முடிக்கிறான். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் இடத்துல அவர் பிறந்து கிட்டத்தட்ட 33 வருடங்களாக இந்த பூமியில அவர் உயிரோடு வாழ்ந்து தேவனுக்காக ஊழியம் செஞ்சார் இல்லையா. அப்ப இயேசு வாழ்ந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த 33 வருஷங்களை இடைப்பட்ட காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா, இடைப்பட்ட காலம். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக உயிரை விட்டதுனால, நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உயிரை விட்டதுனால அது என்ன காலம்னு கருதப்படுதுன்னா கிருபையின் காலம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம எந்த காலத்துல வாழறோம்னா கிருபையின் காலத்துலதான் வாழும். அதனாலதான் பாருங்க, நம்ம அநேக சிறு சிறு தவறுகளை சிறு சிறு குற்றங்களை ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு தள்ளி போனாலும் அநேக காரியத்தை நமக்கு பனிஷ்மெண்ட், ஸ்பாட் பனிஷ்மெண்ட் அப்பவே நமக்கு அடி கொடுக்காம இல்லை திருந்திருவான், இல்லை வந்துருவான், இல்லை ஏதாவது ஒரு கிரேஸ் இறக்கத்தை கொடுப்போம், எப்படியாவது குழந்தை தெரியாம பண்ணிடுச்சுன்னு இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம மேல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த காலத்தை நாம் குறிப்பா இப்ப இந்த 2026 நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காலத்தை நாம் கிருபையின் காலம் என்று அழைக்கிறோம். சரிங்கய்யா, இந்த கிருபையின் காலம் முடிஞ்சது, அடுத்ததுனா வரப்போகுதுன்னா உபத்திரவ காலம் வரப்போகுது. புரியுதுங்களா? இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச உடனே உபத்திரவ காலம். ஐயா அப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி உபத்திரவ காலம் ஆரம்பிச்சுட்டு இல்லை, இதெல்லாம் உபத்திரவ காலம் இல்லை. உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உபத்திரவ காலம் வரணும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். கிருபையின் காலத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் 3 வருஷம் நடக்கும்போது இதே பூமியில நீங்களும் நாங்களும் இருக்கிற அதே இடத்துல நடக்கும்போது 3 வருஷம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த உபத்திரவ காலம் முடிஞ்சிட்டு பேருக்கு மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. அது ஒரு 3 வருஷம். உபத்திரவ காலம் ஒரு 3 வருஷம், மகா உபத்திரவ காலம் ஒரு 3 வருஷம். மொத்தம் 7 வருஷங்கள் இந்த பூமியில ஜனங்கள் உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. இந்த 2 உபத்திரவ காலம் முடிஞ்சிட்டு பிறகு 9வது காலம் ஒன்று வருது. அந்த காலம் தான் 1000 வருட அரசாட்சி. இயேசு தன்னுடைய தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட இங்க வந்து ஆட்சி செய்ய போகிறார். இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன, இந்த பூமியை மனுஷங்க மட்டும் தானே ஆட்சி செய்வான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இந்த பூமியை வானத்தையும் பூமியை படைச்ச வார்த்தையின் தெய்வமா இருந்த நமக்காக உயிரை கொடுத்த இப்பொழுது வலது பாரிசத்தில் பிதாவிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அரசியல்வாதிகள் ஆளுற மாதிரி 5 வருடம் அல்ல, 1000 வருட அரசாட்சிகளை இயேசு இங்க வந்து செய்ய போகிறார். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் என்ன வரப்போகுதுன்னா நித்திய ஜீவன் உங்களுக்கு. அப்பொழுதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு பரலோகத்திற்கு யார் செல்லணும், நரகத்துக்கு யார் செல்லணும், கடைசிதான் அந்த பயணங்கள் இருக்குது. எனவே இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்னா இயேசு சொல்றது மாதிரி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது 6வது காலத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபை காலம் முடிஞ்சிட்ட பிறகு உபத்திரவ காலம் துவங்க போகுது.
அப்போ முன்னாடியே நான் சொல்கிறேன், ஒரு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு. அதுதான் என்னன்னா, இந்த கிருபையின் காலம் முடிக்கப்பட்டு எப்பொழுது உபத்திரவ காலம் 3 வருஷம் துவங்க போதோ அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கிருபை காலம் முடிய போது, உபத்திரவ காலம் துவங்க போது, இதுக்கு இடையில ஒரு 2-3 நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை வரப்போகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து ஒரு அட்வைஸ் பண்றேன். நீங்க இயேசு இடத்துல வருவதற்கு ஆயத்தமாயிடும். ஏன்னா இந்த கிருபையின் காலம் இப்ப நம்மளை ஆண்டவர் எல்லா விதத்திலையும் மன்னித்து வைக்கிறதுக்கு காரணம், எப்படியாவது நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான். அந்த ரகசிய வருகை எப்போ வருதுன்னா, உபத்திரவ காலம் வரும்பொழுது இந்த கரெக்டா கிருபையின் காலம் முடியுது, இடைப்பட்ட அந்த 2-3 நிமிஷத்துல ரகசிய வருகை வந்துடும். அதுல யார் யாருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, யார் யாருக்கு தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழறாங்களோ, யார் யாருக்கு யார் தேவனுக்கு ஊழியம் செய்றீங்களோ, உங்களை அந்த வேலையில, அந்த க்ஷண பொழுதுல, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள அவர் சித்தமா இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொண்டுட்டு எப்போ நம்மளை மறுபடியும் எங்க இதே பூமிக்கு கொண்டு வருவாரா, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நம்மளை எடுத்துக்கொண்டா பெரிய விஷயமா? அப்படி இல்லை. நான் ஆண்டவருக்காக நான் 7 வருஷம் மகா உபத்திரவ காலம் 3 வருஷம், மகா உபத்திரவ காலம் 3 வருஷம், நான் இயேசுக்காக 7 வருஷம் இங்க இருக்க போறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த உபத்திரவ காலங்களெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த 7 வருஷத்துல நீங்க மாட்டீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து ஆண்டவருடைய 1000 வருட வருசாட்சி வரைக்கும் இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த 7 வருஷத்துக்குள்ளவே உங்க கதைகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கும். நீ 7 வருஷத்துக்குள்ளவே நீ ஆண்டவரே வேணான்னு சொல்லிட்டு மறுதளிக்கக்கூடிய எண்ணங்கள் கூட, சிந்தைகள் கூட, வருகிற பிரச்சனைகளை அந்த போராட்ட காலத்துல நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனால தேவ ஜனமே, தயவு செய்து இந்த கிருபையின் காலத்துக்குள்ள நீங்க ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டுடைய வருகை, ரகசிய வருகையில உங்களையோ என்னையோ ஆண்டு அழைச்சிட்டு போயிடும். அதனாலதான் அங்கங்க நின்று கொண்டு, டிராக்ஸ் கொடுத்து கொண்டு, அடி வாங்கி கொண்டு, அநேக இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை ஏன் ஊழியக்காரங்க போய் செய்யறாங்க, தேவனுடைய ஜனங்கள் ஏன் போய் நிற்கிறாங்க, வெயில் பார்க்க மாட்டாங்க, ஒயின் ஷாப்னு பார்க்க மாட்டாங்க, வெளியே நின்றுக்குன்னு அவ்வளோ கத்தி, இயேசு வரப்போகிறார், உன் பாவத்தை மன்னிக்க இயேசு இருக்கிறார், நீங்க தயவு செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அங்கங்க பைத்தியகாரத்தனமா ஏன் அவ்வளோ செலவு பண்ணி சரீரத்தை ஒடுக்கி ஏன் இவ்வளோ கத்துன்னு தேவ ஜனங்கள் கத்தி கொண்டு இருக்கிறாங்க? ஏன் ஊழியக்காரன் கத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா, ரகசிய வருகையில நீங்களும் நானும் ஆயத்தமா இருந்தாதான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ரகசிய வருகைக்கு யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறீங்களோ அவங்கள இயேசு சொன்ன பார்த்தீங்களா, இந்த 9வது காலத்துல 1000 வருட வரசாட்சிக்கு பரலோகத்திலிருந்து இயேசு பரிசுத்தர்களோடு, தேவ தூதர்களோடு இந்த பூமிக்கு வருவாராம். அப்ப அந்த பரிசுத்தர்கள் யாரு மேலன்னா, யார் யாரு ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறீங்களோ உங்களை தான் தேவன் இயேசு இங்க பூமிக்கு கொண்டு வர போறார். ரகசிய வருகையில யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ அவங்க இயேசுவோடு கூட இந்த பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சியை அவங்க தான் செய்ய போறாங்க. எவ்வளோ ஒரு மேன்மல்ல, எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அருமையான பாடல் ஆசிரியர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஆசிரியர் லூக்கா சேகரையா அழகான ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. கிருபையின் காலம் முடிகிறது, நம்ம வருகைக்காக ஆயத்தமாகணும். உண்மையாகவே அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப கிருபையின் காலம் முடிய போகுது. தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதல் செய்தியே, முதல் பிரசங்கமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த பக்கம் கிருபையின் காலம் முடிய போகுது. இந்த கிருபையின் காலத்துல யார் யாரும் உங்க பாவங்களை அறிக்கை செஞ்சு உங்க குற்றங்களை ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து ஒப்பு கொடுத்து, இந்த மன்னிச்சிடுங்க ஆண்டவரை, உமக்கான ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க வாயை திறந்து, லூக்கா 10:9-10 வாசிக்கிறோம், யார் வாயை திறந்து அறிக்கை செய்து யார அந்த இருதயத்துல விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கும் காலம் போல, காலம் செல்லலை, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னைக்கும் கூட இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒருவேளை ஏன் நானும் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், பாஸ்டர் நானும் இப்போ ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், இப்பொழுதே முட்டி போடுங்க. உங்களுடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை, உங்கள் மனசாட்சி உறுத்துக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இந்த வாய்களை திறந்து அது தவறு என்று வாயை திறந்து அறிக்கை செஞ்சு உங்கள் இருதயத்துல விசுவாசிங்க. உங்களை இயேசு அவருடைய ரத்தத்தினால மீண்டும் ஒரு விஷயம் கழுவி உங்களை சுத்தமாக்கி, உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மளை
ரகசிய வருகைக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். சரி, நான் சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொண்டாதான் உங்களுக்கு விடுதலை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரும் மனம் திரும்புங்க. இயேசுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புவது தான். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு போங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.